நமஸ்காரம் ஆல். என் பேர் அகிலா. நான் மதுரா ஸ்லோகால நாராயணியம் கத்துன்னு வரேன். பேட்ச் 6. இது வரைக்கும் 55 ஸ்லோகா கத்துன்னு இருக்கோம். நான் நாராயணியம் எப்படி எனக்கு லைஃப்ல வந்ததுங்கிறதுக்கு முன்னாடி நான் மதுரா ஸ்லோகாக்கு ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு டிசிப்ளின் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதாவது ஒரு தசகம் அனுப்பணும், டெய்லி ஒரு தசகம் அனுப்பணும். எப்படி நம்ம குழந்தைகளுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுப்போம் பாத்தீங்களா, பிராக்டிஸ் பண்ண, கையை பிடிச்சி வா எழுது எழுது எழுதுன்னு பிராக்டிஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மதுரா ஸ்லோகா. நம்மளோட ஸ்ரத்த, நம்மளோட டிசிப்ளினை மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த ஸ்லோகமா இருந்தாலும் அவ நம்ம கிட்ட வர வச்சிருவா. எந்த ஸ்லோகம் நம்ம கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது நம்ம வாயில தானா வந்துரும். அதுதான் மதுரா ஸ்லோகாவோட ஒரு பெரிய பெரிய அப்ரோச். நான் ரொம்ப 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 இதை வியக்கிறேன் இந்த டிசிப்ளினை பார்த்து. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, டெய்லி ஒரு தசகம் அனுப்ப சொல்லுவா. இப்ப 55 தசகம் எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம், செகண்ட் ரவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம், இப்ப தேர்ட் ரவுண்ட். அதாவது இவ நம்மளுக்கு என்ன ரியலைஸ் பண்ண வைப்பானா, ஏனோ கத்துக்கிறோம், ஏதோ பகவான் அங்க இருக்கான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ண வைக்க மாட்டா. இவ எப்படி நம்மள ஃபீல் பண்ண வைப்பானா, டெய்லி அந்த நாராயணியம் ஒரு தசகம் சொல்றதுனால இல்ல, நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, பகவான் நம்ம கூடவே தான் இருக்கான், நம்ம கூடவே தான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான், நம்ம கூடவே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அப்ரோச் நம்மளுக்கு வந்துரும் ஃபர்ஸ்ட். இது ரியலி நான் உணர்ந்திருக்கேன். அப்புறம் நாராயணியம் எப்படி என் லைஃப்ல வந்தது அப்படிங்கறத நான் சொல்றேன். நாராயணியம் ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க ஆத்து பக்கத்துலயே ராமர் கோவில் இருக்கு. அங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஓடிண்டே இருக்கும். அதுலயும் அம்மா பாட்டி எல்லாரும் படிப்பா. சோ விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தர்ய லஹரி, ஹனுமான் சாலிசா எல்லாமே கேட்டு 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 ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பழகிடுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க குலதெய்வம் கேரளா. எப்பெல்லாம் நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போறோமோ அப்பெல்லாம் குருவாயூரப்பனை பார்க்க போயிடுவோம். எனக்கு அந்த குருவாயூரப்பனை பார்க்கும்போது தான் எப்படி இருக்கும்னா, ஒரு குட்டி குழந்தை, வா குழந்தை எடுத்து இடுப்புல தூக்கி வச்சுக்கலாம், வா வா என் கூட வந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போய் 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 பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாமா கூட சொல்லுவா, எத்தனை தடவைமா பாப்பேன் அப்படிங்கிற மாதிரி. சோ போய் 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 பார்த்துட்டே இருப்பேன் அவரை. அப்ப நான் அங்க போறப்பெல்லாம் எப்பயுமே டெய்லி விஷ்ணு சஹஸ்ரநாமம், லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் சொல்ற மாதிரி அங்க போகும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே இருப்பேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவருக்கு சொல்லிட்டே இருப்பேன். ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஒரு தடவை போகும்போது என்னாச்சுன்னா, நான் ஏன் நாராயணியம் கத்துக்கல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்து. நான் ஏன் பகவானே நாராயணியம் உன்னை நான் கத்துக்காம இருக்கேன் அப்படின்னு தோணித்து. அப்ப நான் போய் புக்கு வாங்கினேன். புக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட முடிஞ்சது. புக்கு வாங்கிட்டு ஊருக்கு வந்தாச்சு, முடிஞ்சிடுது. அப்ப ரொம்ப நாளா நான் நாராயணியம் கத்துக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆசையா இருந்தேன், கத்துக்கணும்னு. அப்ப நிறைய பேர் எனக்கு சொன்னா, நிறைய கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா. பட் இந்த மதுரா ஸ்லோகா அதை பார்த்த உடனே எனக்கு இவா கிட்ட நம்ம கத்துக்கலாம் அப்படிங்கறது தோணித்து. கத்துக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்டிங்ல நானும் கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணேன். ஒழுங்கா படிக்க வரல, நான் ஒழுங்கா சொல்லல, டியூன் மாத்துவேன் அப்படிலாம் இருந்தப்ப டீச்சரை டிசப்பாயிண்டும் பண்ணும்போதெல்லாம் நான் அப்ப ஃபீல் பண்ணுவேன், என்னடா இது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண முடியுமா நம்மளால. ஆனா நான் ஒரு வைராகியத்துல இருந்தேன். இல்ல, நான் முடிக்கணும், இவா கிட்டதான் நான் ஃபர்ஸ்ட் தசகம் ஆரம்பிச்சேன், நான் இவா கிட்டதான் முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு வைராகியத்துல நான் இருந்தேன். இப்ப நான் என்ன ஸ்டேஜுக்கு ரீச் ஆயிருக்கேன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் நம்ம கூட இருக்கான், அவன் நம்ம பாத்துப்பான், அவன் நம்மள கேட்டுன்னு தான் இருக்கான் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நான் ரீச் ஆயிருக்கேன். ரியலி நான் சொல்றேன், நம்மளுக்கு இருக்கிற கவலைகளோ எதுவுமே நம்மளுக்கு பெருசா தெரியாது. நம்ம அந்த பகவான் கிட்ட அப்ரோச் ஆகும் போது அதான் சொல்லுவா, பகவான் கிட்ட போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வேற எதுவுமே பெருசா தெரியாதுன்னு. அது ரொம்ப 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 ட்ரூ. நான் ஏன் அப்படி சொல்லுவேன்னா, இந்த ஒரு தசகம் டெய்லி படிக்கிறோம் இல்லையா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கு, நம்மளுக்கு ஏதாவது டெய்லி எல்லாமே ஒரே நாள் மாதிரி இருக்காது இல்ல. பட் ஆனா அதை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் இல்ல, அந்த ஒரு தசகம் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல, நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வரும் பாருங்க. பகவானே நீ இருக்க, நீ பாத்துப்ப, நீ தான் கேட்டுட்டு இருக்கியே, உனக்கு தான் தெரியுமே எனக்கு என்ன நடக்கிறதுன்னு, நீ பாத்துப்ப அப்படிங்கிற அப்ரோச்சுக்கு நம்ம போயிடுவோம். ரியலா நான் சொல்றேன். நான் இதை எப்படி பாக்குறேன்னா, என்னோட வாயில அவ நாமகரணம் சொல்றதுக்கு எனக்கு அவன் அனுகிரகம் பண்ணியிருக்கான். இதை விட வேற எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீ
எனக்கு வந்து உன்னோட நாமங்களை என் வாயால சொல்லுன்னு சொல்ற பகவானே, இதை விட எனக்கு வேற என்ன லைஃப்ல இருக்கு அப்படிங்கறத தான் நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். பட் லிட்ரலி சொல்றேன், இதுல கிடைக்கிற பாசிட்டிவிட்டி, இத சொல்லும் போது இல்ல நம்மளுக்கு மற்றது எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு பெருசா தெரியாது, அது உங்களுக்கும் ஃபீல் ஆகும். இதுதான் நான் வந்து இது வரைக்கும் நாராயணியத்துல 50 முடிச்சிருக்கோம், இது வரைக்கும் கத்துண்டது. அண்ட் என்னோட இன்னொரு மெயின் எய்ம் என்னன்னா, இந்த நாராயணியம் டே அப்ப நான் எப்பயுமே வருஷம் வெயிட் பண்ணுவேன். இந்த நாராயணியம் டே அப்ப எனக்கு நாராயணியம் படிக்கணும் அப்படின்னு இவர் எப்படி எனக்கு வந்தார், என்ன மாதிரி, ஏன் என்ன இவர் இப்படி சொல்ல பாக்குறாரு, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இவரா வந்தார், இவரா நீ கத்துக்கோங்கிறார், இவரா என் வாயால சொல்றார், அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன் லிட்ரலி. சோ எனக்கு அந்த நாராயணியம் டேக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஆத்மார்த்தமா நான் படிக்கிறேன் பகவானே. அதே மாதிரி இந்த தடவை குருவாயூரப்பனை பார்க்கும்போது நான் வந்து உனக்கு உன் கோயில்ல உட்காந்து நான் சொல்றேன் பகவானே அப்படின்னு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன் டெய்லி. அவர் நடத்தி கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கை, இந்த விதமான ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு கொடுத்ததுக்கு மதுரா ஸ்லோகாக்கு நன்றி. ராம் ராம்.